நடிகர் சரத்குமாரோட வீட்டை தான் நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. சென்னை திருவான்மியூரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அழகான பங்களாவை கட்டியிருக்கார் அவர். சரத்குமார் ராதிகா தம்பதிக்கு 2004 வருஷம் மகன் பிறந்தான். அந்த மகனுக்கு ராகுல்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கும் ராகுல் இல்லம் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. ராகுலுக்கு இப்போ 22 வயசு ஆகுது. ராகுல் ஸ்கூல் படித்ததெல்லாம் சிங்கப்பூரில் இருக்கிற UWC சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் ராகுல் படிச்சிருக்காரு. UWC அப்படின்னா என்னென்னா யுனைடெட் வேர்ல்டு காலேஜ். உலகத்தரம் வாய்ந்த இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிப்போட ஸ்போர்ட்ஸு, ஆர்ட்ஸு, சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங்னு நிறைய பயிற்சி தராங்களாம். ஒரு பேட்டியில் தன்னோட அப்பா தன்னை விட அழகாக இருக்கார், எங்கே இருக்கார், பொண்ணுங்க விரும்புகிற மாதிரி இருக்கார், அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குன்னு ஜாலியாக பேசியிருந்தார். தன்னோட அப்பா அம்மா மாதிரி இவரும் சினிமா லைனில் வர போகிறாரா இல்லை வேறு ஃபீல்டை சூஸ் பண்ண போகிறாரான்னு தெரியல. சரத்குமாரும் ராதிகாவும் இப்போது இந்த வீட்டில் வசிக்கலை. இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு, ஒரு கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டுட்டு இவங்க வேறு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போயிட்டாங்களாம். இந்த வீடு ரொம்ப பெரிய வீடாக இருக்கிறதால மெயின்டைன் பண்ண முடியல, 2 பேர் இருக்கிறதால மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் சரத்குமார். சரத்குமாருக்கும் அவரோட முதல் மனைவி சாயாவுக்கும் 2 பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. பெரியவங்க வரலட்சுமி, சின்னவங்க பூஜா. 2000 சாயாவை டைவர்ஸ் பண்ண சரத்குமார் 2001 ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ராதிகாவோட அப்பா MR ராதான்றது தெரியும். அம்மா கீதா ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க. ராதிகா ஸ்ரீலங்கா, இந்தியா, இங்கிலாந்துன்னு 3 நாட்டில் படிச்சிருக்காங்க. ராதிகாவுக்கு இப்போ 63 வயசு ஆகுது. சரத்குமாருக்கு 72 வயசு ஆகுது. சரத்குமார் 72 வயசுலேயும் இவ்வளோ ஃபிட்டாக இருக்க காரணம் என்னென்னா அவர் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவாராம். அது அவருக்கு ஒரு போதை மாதிரியாம். எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா அன்றைக்கி எதையோ இழந்தது மாதிரியே ஃபீல் பண்ணுவாராம். ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு 2 மணி 3 மணிக்கு வந்தாலும் கூட எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் தூங்குவாராம். அப்புறம் அவரோட ரொட்டீன் சாப்பாடு என்ன தெரியுமா? அது அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. டெய்லி மார்னிங்கில் பிளாக் காஃபியில் நெய் மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவாராம். அதுக்கும் முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிருவாராம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு 9 மணிக்கா 4 முட்டை சாப்பிட்ருவாராம். மஞ்சக்கருவை எடுத்துகிட்டு சாப்பிடுவாராம். 11 மணி வாக்கில் ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை மிக்ஸ் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சிருவாராம். மதிய சாப்பாடை 2 பீஸ் சிக்கன், அப்புறம் வேக வச்ச காய்கறிகள் சாப்பிடுவாராம். மதியத்தில் சிக்கனும் காய்கறியும் மட்டும்தானா, சோறு சப்பாத்தி எல்லாம் கூட சாப்பிட மாட்டாராம். சாயந்தரம் 4 மணிக்கு கலக்கா போட்டு வேர்க்கடலை போட்டு அவுல் சாப்பிடுவாராம். 7 மணிக்கு சிக்கன் சூப் இல்லை மட்டன் சூப் பிடிச்சிருவாராம்.